விஷயம் என்னன்னா இந்த மாஃபியா ஒன்று இருக்குங்க. என்னன்னா இருங்க சொல்கிறேன் கேளுங்களேன். தர்பூசணி வந்து குளிர் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நல்லா ஓடக்கூடிய பொருளுங்க. இந்த சம்மர் டைமில் இது ஓடிச்சுனாக்கா கூல்ட்ரிங்க்ஸ் ஓடாதுங்க. இது எங்களுக்கு வர சந்தேகம் என்னென்னா ஏதோ ஒரு மாஃபியா அவன் என்ன பண்ணுறான், ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மூலியமாக ஏவி விட்டு இதுக்கு ஒரு கெட்ட அவப்பெயரை உண்டாக்கிட்டாக்கா அவங்களோட பொருள் போகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். யார்? கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். வெயில் டைமில் பை ஒன் கெட் ஒன் கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா தர்பூசணி நல்லா விளையுதுங்க, நல்லா எல்லாரும் சாப்பிட்றாங்க. சார் ஒன்று சொல்கிறேன் சார், இந்த தர்பூசணி கெட்டு போகிறது ஒரு ஊசி இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஒரே ஒரு ஊசி செலுத்துங்க சார், சும்மா குத்திட்டு 2 மணி நேரம் கழிச்சு வைங்க சார். அதில் நீர்லாம் வடிஞ்சு அது கெட்டே போகும் சார். அதனோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிங்க, புரியுதுங்களா? அதில் போய் ஊசி செலுத்தி அதில் ரசாயனம் செலுத்தி அதில் ஸ்வீட் ஆட் பண்ணுறதுலாம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வதந்தி சார். இன்றைக்கி விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா சார்? இவர் கூட சொன்னார் சார் 40,000 50,000. இல்லை சார், இருங்க ஒரு நிமிஷம் சார், இருங்க சார், நான் சொல்லிடுறேன் இருங்களேன் சார், நான் சொல்கிறேன் இருங்க சார். சார் நீங்கள் குத்தகை எடுத்தீங்கன்னா 80,000 1 லட்சம் செலவு சார். சொந்த நிலமாக இருந்தால் 40 to 60,000 70,000 செலவுங்க சார். இன்றைக்கி அதேமாரி நல்ல சம்மர் டைமில் உங்களுக்கு ஈல்டு வராதுங்க. 10 டன் ஒரு ஏக்கராக்கு 10 டன் வருங்க. நீங்கள் சொன்னீங்க ரேட்டு 3,000 போகுது சார், 4,000 போகுதுன்னீங்க. 10 டன்னா என்ன சார் ஆச்சு? 30,000 ஆச்சுங்க. செலவு பண்ணது எவ்வளோங்க? 70,000 80,000 ஆச்சு. இவன்லாம் என்ன சார் பண்ணுவான்? ஒரு விவசாயி என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஊசி செலுத்தி சார், நான் அந்த பிரசாத்துங்களா, சதீஷ்குமாருங்க, அவரோட இன்டர்வியூவை நான் பார்த்தேன். நான் ஒரு நியூஸ் 18 ஒரு நபர் போயிட்டு அவராக இன்டர்வியூ எடுக்கிறாரு. எடுத்து வந்து சார் அந்த ரசாயனம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. ரசாயனம் எங்கேருந்து சார் வந்துச்சு? ரசாயனத்தை இன்னைக்கு பேன் பண்ணுங்களேன். அந்த ரசாயனம்னு சொல்கிறீங்க, அந்த ரசாயனம் எங்கேருந்து வந்தது? செலுத்தக்கூடிய ரசாயனத்தை நீங்கள் பேன் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு ரசாயனம் செலுத்த மாட்டாங்க சார், எந்த விவசாயம் செலுத்த மாட்டாங்க சார். சார் இது வந்து பாருங்களேன், 5-6 கிலோ விளையுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் மழை பெய்யுதுங்க. லேண்டில் மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுனா, இந்த வெயிட்டுக்கு இந்த காய் அப்படியே போய் மண்ணில் உட்காருங்க. மண்ணில் உட்காரும் போது ஒரே ஒரு சின்ன கல் குத்தும். அந்த கல் குத்துச்சுன்னா அடுத்த நாளே அழிவு போயிடுங்க. ஒரு மைன்யூட்டாக ஒரு சின்ன கல் குத்தும். அந்த கல் குத்தும் போது என்ன ஆகுனா, அந்த நீர்லாம் வடிஞ்சு அது அப்படியே போயிருங்க, வீணாக போயிருங்க. இவங்க சொல்கிறாங்களே ஊசி குத்துனா அதான் இடம் இதன், ஊசிலாம் குத்த முடியாது சார். இருங்க, தர்பூசணியில் உங்களால் ஊசிலாம் குத்தி அதில் ரசாயனம் ஏற்றி எந்த ஒரு தவறுலாம் பண்ண முடியாது சார். எங்களுக்கு என்னென்னா சார், இவ்வளோ விவசாயிங்க எல்லாம் ஒரு ஆதங்கத்தோடு வந்துருக்கு சார். இந்த டைமில் ரமலான் டைம் சார், இன்றைக்கெல்லாம் 15,000 17,000 போகும் சார். 3,000 இருங்கண்ணே, அசிங்கமாக இருக்குங்க. ஒரு விவசாயி வந்து சார், உங்களுக்கு இங்கே இருக்க உங்களுக்கு தெரியலங்க சார், அந்த ஏரியா சைட்லாம் தோட்டத்தை விட்டுட்டு பாவம் ஆகணும் சார். யாருமே வந்து கையில் பணத்தை வச்சுக்கின்னு யாரும் விவசாயம் பண்ணுறது இல்லைங்க, எல்லாம் கடன் வாங்கி பண்ணுறாங்க. யாருமே வந்து கையில் பணத்தை வச்சுக்கின்னு விவசாயம் பண்ணுறது கிடையாது. இது எங்களுக்கு ஒரு பணப்பயிருங்க. என்னென்னா இந்த சீசனில் நாங்கள் சம்பாதிக்கலாம், மற்ற டைமில் எங்களால் சம்பாதிக்க முடியாதுங்க. இந்த ஒரு 60 நாள் டைமில் ஒருத்தவங்க கூட தூங்க மாட்டான் சார். நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட வீட்டில் படுக்க மாட்டான். எல்லாம் நைட்டு எல்லாம் கழனியில் சுற்றிட்டு இருப்பான் சார். அவனோட வாழ்வாதாரம் எல்லாமே இந்த 60 நாள் தான் சார். இந்த 60 நாளில் சம்பாரித்து அடுத்து இருக்கிற மீதி இருக்கிற ஒரு 9 மாதம் வெளியில் போயிட்டு வேறு எதனா ஒரு பயிர், பணம் இல்லாத பயிர் சார், நெல் வைப்பான் சார். நெல்லில் ஒன்றுமே இருக்காதுங்க. இதில் சம்பாரித்து அதில் எடுத்து போய் வச்சு அவனோட ரொட்டீன் வாழ்க்கையை நடத்துவாங்க. இவங்க பண்ண இந்த மாஃபியாவில் பெரிய அளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாங்கள் பேசுகிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் சார் 70 to 80% ஆஃப் ஏக்கர் லேண்டு எல்லாமே தர்பூசணி தான் சார். பிரதானமாக இங்கேருந்து போகிற பொருள் ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் இதே மற்ற இடத்துலாம் கூட பயிர் வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் பொருளை விரும்பி சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் ஏரியா மண்ணில் நல்லா இருக்குங்க. அந்த மண்ணில் அந்த சாலிடிட்டி இருக்கும், அந்த ஸ்வீட் இருக்கும் சார். அதனால் வந்து எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக நாங்கள் இதை பண்ணுறோம் சார். இதில் பெரிய தவறு என்னென்னா சார், இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்களாம் வர வேண்டிய வேலையே கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு அழுகி போகுதுங்களா, அதை கடைக்காரன் தூக்கி வெளியே போட்டுற போகிறான். நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்துன்னு போய் வெட்டுறீங்க போகிறீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது சார். சார் இது பார்த்தீங்கன்னாக்கா இது விளைஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் தான் சார் டைமு. இந்த 3 நாளுக்கு நாங்கள் வச்சே இருக்க முடியாது சார். இந்த பயிரை நாங்கள் வச்சிருக்க முடியாது சார். இதை நாங்கள் தள்ளி ஆகணும் சார். என்ன சார் பண்ணோம், ஒரு விவசாயி 2,000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும், 3,000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, கிடைச்ச வரைக்கும் லாபன்ற மாதிரி அவன் போயிடுவான். அவன் 55 to 60 நாள் தான் சார் இதோட லைஃப் ஸ்பேனு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அவன் போய் விற்கணும். அவன் ஒரு 1 வீக் வச்சு விற்பான் சார். இதுதான் சார் எங்களோட லைஃப். இதனோட லைஃப் இதுதான் சார். இப்போ எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா சார், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவர் மேலே நாங்கள் டிஃபர்மேஷன் கேஸ் போட போகிறோம். கண்டிப்பாக மான நஷ்டஈடு வழக்கு கேஸ் கண்டிப்பாக போடுவோம்.
ஒரு விவசாயிக்கு அவர் தகுந்த பதில் அவர் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூஃப் பண்ணார் இல்லைங்களா, ஊசி வச்சு ப்ரூஃப் பண்றாரு. எதை வச்சு ப்ரூஃப் பண்றாருங்க? அந்த ஒரு நான் நீ பூசணிக்காய் கொடுக்க, வெள்ளை கலர் பூசணிக்காய் கொடுக்குறேங்க, வெள்ளை பூசணிக்காயில் அவர் செலுத்துட்டோம், அந்த ஊசியை செலுத்துட்டோம், அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கலாம். அவர் சொன்னார்ல அன்னைக்கு. அதேமாரி நான் உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் அவர் கூட இருக்காருங்க, அவர் சொல்றாரு என் பொண்ணுக்கும் சேர்த்து வந்து வாய் வெந்து போச்சு, வாயில புண்ணாயிடுச்சு. இதெல்லாம் கேட்குற மாதிரியா சார் இருக்கு? இருங்க, அவர் வந்து அவர் அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தார்லங்க, எதுக்கு வர சொன்னார் அவர் ஆஃபீஸ்க்கு? அவர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வர சொல்லி அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு? யாரோட ஏவுதலோட அந்த ஆஃபீஸில் அந்த இன்டர்வியூ கொடுத்தாருங்க? இந்த இத்தனை பேர் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிச்சு அந்த இன்டர்வியூ கொடுக்கணுமா அவரு? சார் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் சார், பண்ண முடியாதுங்க சார். ஒரே நிமிஷம் சார், ஒன்று நான் தான் சொல்றேன் அண்ணா, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, நீங்க இந்த பழத்தை எடுத்துட்டு போங்க, நான் கொடுக்குறேன். இருங்க வரேன், நீங்க ஒரு ஊசி போடுங்கண்ணா வீட்டில், இதை ஊசி போட்டு இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு குங்குமம் ஏதோ ஒன்று